ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு குட்டி வாசலில் குட்டி கோலம் போட்டேன். அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 6 புள்ளி 3 வரிசையாக வச்சுக்கோங்க. இந்த சைடு 2 வரிசையில் ஒரு கரும்பு வரைஞ்சிக்கோங்க. இங்கிட்டு எப்படி 2 வரிசையில் ஒரு கரும்பு வரைஞ்சிங்களோ அதே மாதிரி அந்த சைடும் 2 புள்ளி 2 வரிசையில் ஒரு கரும்பை வரைஞ்சிக்கணும். நடுவில் இருக்கிற 2 புள்ளியில் நம்ம குட்டி பானை அழகாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி அழகாக ட்ரா பண்ண பிறகு இந்த பானைக்கு உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த கலர் நம்ம கொடுத்துக்கலாம். நான் எங்கள் குட்டி பானைக்கு நடுவில் ப்ளூ கலர் தான் கொடுத்துருக்கேன். ப்ளூ கலர் கொடுத்த பிறகு அந்த பானைக்குள்ளே ஏதாவது ஒரு குட்டி டிசைன் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த குட்டி டிசைன் போட்டுக்கலாம். இந்த குட்டி பானை குட்டி கோலம் கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும். நம்ம இன்றைக்கி புள்ளி வச்ச பொங்கல் கோலம் தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கலர் ஏதாவது கொடுத்துக்கலாம். நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். நமக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கலாம். நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கரும்புக்கு நான் லாவெண்டர் கொடுத்துருக்கேன். 2 பக்கமும் லாவெண்டர் கொடுத்துட்டு அந்த மேலே க்ரீன் கலர் தான் கொடுக்க போகிறேன். முதல்ல கலர் கொடுத்துட்டு அந்த நடுவில் ஒயிட் லைன் போட்டிருக்கணும். நான் மறந்துட்டேன். நடுவில் ஒயிட் லைன் போட்ட பிறகு கலர் கொடுக்குறேன். ஒயிட் லைன் போட்டது அழிக்க வேணாம், அதுக்காக நான் அது மேலேயே அப்படியே கலர் கொடுத்துட்டு மறுபடியும் அவுட்லைன் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மேலேயே கலர் கொடுத்தாச்சு. மேலே க்ரீன் கலர் போட வேண்டியதுதான். 2 கரும்புக்கும் மேலே க்ரீன் கலர் போட்டுக்க வேண்டியதான். லைட் க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட லைட் க்ரீன் இல்லை, ஸோ அதனால் டார்க் க்ரீன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த டார்க் க்ரீனை மேலே போட்டேன். அதே மாதிரி பொங்கல் பொங்கி வர்றப்போ மேலே எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த கோலம் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு என்ன கோலம் பெரிய பெரிய கோலம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் இப்போ தான் கற்றுக்கிறேன். நான் கற்றுக்கிட்ட மாதிரி என்ன மாதிரி நீங்கள், அதாவது தெரியாதவங்க, கோலம் போட தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகிருக்கும். இந்த குட்டி கோலம் குட்டி வாசலுக்கு போட்டால் அழகாக இருக்கும். அதே மாதிரி கீழே நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட என்ன கலர் கொடுத்தா ஆப்டாக இருக்குமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த குட்டி பொங்கல் கோலம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குட்டி கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய குட்டி கோலம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற கோலமோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.